அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் ஆனது கடந்த 8ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக டிஆர்பி பாலிடெக்னிக் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நாளை, அதாவது 10/12/2021 காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த பாலிடெக்னிக் எக்ஸாம் ஆனது கடந்த 4 ஆண்டுகளுக்கு அப்புறமாக இந்த 2021 இந்த எக்ஸாம் நடைபெறுகிறது. அதாவது பல்வேறு இடையூறுகளுக்கு இன்னல்களுக்கு இடையில் இந்த எக்ஸாம் ஆனது நாளை நடக்கவிருக்கிறது. அப்போ இதுக்கான அட்மிட் கார்டு எல்லாருக்குமே இந்த வெப்சைட் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணவங்க சீக்கிரமாக போயிட்டு அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இன்றைக்கே என்ன பண்ணிவிடுங்க, டவுன்லோட் கார்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. 2 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதே போல் காலையில் சீக்கிரமாகவே போயிடுங்க. 7 மணிக்கெல்லாம் அங்கே உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த 8:15 கேட் க்ளோஸ் பண்ணுறதாக இருக்கிறாங்க. 8:30 வரைக்கும் கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் முன்னாடியே போயிருங்க. இப்போ எக்ஸாம் டைமிங் வந்துட்டு 9 AM to 12 PM. அப்போ இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க. கடைசி நிமிஷத்தில் ரஷ்ஷாக போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய படித்தது உங்களுக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிலாக்ஸாக போய் என்ன பண்ணுங்க, எக்ஸாம் எழுதுங்க. அப்போ என்னென்னலாம் கொண்டு போனோம் எல்லாமே கிளியராக கொடுத்துக்குறாங்க. எல்லாத்தையும் ஒரு இடம் நல்லா வாசித்துக்கிடுங்க. நல்லா வாசித்ததுக்கு அப்புறமா நாளைக்கு எக்ஸாம் காலுக்கு போங்க. அப்போ இந்த ப்ரிண்ட்டு, கலர் ப்ரிண்ட்டு எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இது வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ ஒட்டணும். இந்த ஹால் டிக்கெட்டில் உள்ளது மாதிரியே ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் ஒட்டணும். அதை மறந்துடாதீங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அங்கே போய் ஒட்டிக்கிடலாம் அப்படின்னு நினச்சாச்சுன்னா முடியாது. அங்கே எங்கேயும் போய் ஒட்ட முடியாது. ஃபோட்டோ ஒட்டியே நினச்சிங்க கொண்டு போங்க. Upon candidates should download their admit card through online only, as no separate physical copy of this admit card will be dispatched. அப்போ ஆன்லைன் மூலமாக தான் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும். 2 இது பிரிண்ட் போட்டு வச்சுடுங்க. அப்போ ஒரு அட்மிட் கார்டை என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம் சென்டரில் வாங்கிடுவாங்க. அதனால் 2 காப்பி போட்டு வச்சுக்கிடுங்க. பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Candidates should check their admit card for the information furnished therein, and in case of any discrepancy it should be immediately reported to the member secretary. அப்போ இது முன்னாடியே செஞ்சுருக்கணும். ஏதாவது பேர் மாற்றல், ஏதாவது பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லி கொடுத்துக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் இன் த ஆன்லைன் எக்ஸாம் should in their own interest check their eligibility. அப்போ அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணிக்கிடணும். ஓகே, இது பியூர்லி ப்ரொவிஷனல். அப்போ இதனால் யாருக்குமே அந்த ஹால் டிக்கெட் கார்டு வந்துடுச்சு, அப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி யாரும் நம்பக்கூடாது. ஜஸ்ட்டு இது ஒரு பியூர்லி ப்ரொவிஷனல். அதுக்கப்புறமா ப்ளீஸ் நோட் திஸ் அட்மிட் கார்டு டஸ் நாட் கன்ஸ்டியூட் எனி ஆஃபர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த அட்மிட் கார்டு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஒரு கார்டு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு அட்மிட் கார்டு, எக்ஸாம் காலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு அட்மிட் கார்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா டு மெயின்டைன் சீக்ரெசி டுவர்ட்ஸ் ஃபேர் கனெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரேண்டம் அலாட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் சென்டர் வில் பி டன் ஆஸ் பர் த கரண்ட் பாலிசி ஆஃப் த போர்டு. அப்போ அந்த சீக்ரெசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரேண்டமாக நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த தடவை ஓரளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கரெக்டாக கொடுத்த மாதிரி தோணுது. நோ ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்சிங் எக்ஸாமினேஷன் சென்டர். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு அந்த அலோடுமே கிடையாது. இது எல்லாமே முன்னாடியே செஞ்சுருக்கணும். இந்த கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் திஸ் அட்மிட் கார்டு டு எக்ஸாமினேஷன் சென்டர். கண்டிப்பாக என்ன செய்யணும், அட்மிட் கார்டு கொண்டு போகணும். அட்மிட் கார்டு இல்லாமல் யாரும் போகக்கூடாது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக அதில் என்ன பண்ணணும், அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு கண்டிப்பாக அதில் அஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். கேண்டிடேட் வில் நாட் பி அலவுட் டு அப்பியர் ஃபார் டெஸ்ட் வித்வுட் ஃபோட்டோகிராஃப். ஃபோட்டோகிராஃப் இல்லாமல் யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் இன்றைக்கே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுருங்க. நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கடை இருக்காது, காலையிலேயே இந்த கடையுமே இருக்குது. அதில் நைட்டே என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே அந்த ஃபோட்டோ எடுத்து ஒட்டி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா என்ன ஐடி கார்டு கொண்டு போகணும், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று கொண்டு போனால் போதும். உள்ளுக்குள்ளே உங்களுடைய ஐடி என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நோ கேண்டிடேட் வில் பி அலோவ் டு என்டர் த எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் த கேட் க்ளோசிங் டைம். கேட் க்ளோசிங் டைம் ஆனதுக்கப்புறமா யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிருங்க. ஏன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு எக்ஸாம் நடக்குது, அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிஸ்கிங் பை போலீஸ் பர்சனல். அதுக்கப்புறம் அங்கே ஏதாவது வச்சுருக்குறாங்களா, ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது பேப்பர் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணுவாங்க.
அதனால் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கொண்டு போகாதீங்க. ஒரு நாள் மட்டும் ஃபோனு, செல்ஃபோன், அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே வீட்டிலே வச்சுட்டு போயிருங்க. சப்போஸ் அங்கே போய் உங்களுக்கு செல்லு தொலைகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கலாம். அங்கே போனால் இன்னொரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும். அதனால் மேக்ஸிமம் செல் இல்லாமல் போனீங்கன்னா என்ன பண்ணிடலாம், அங்கே போய் எதுவுமே வைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு உங்கள் ஐடி கார்டு, அட்மிட் கார்டு, அதுக்கப்புறமா அந்த ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ப்ரூஃப் அதை மட்டும் கொண்டு போங்க போதும். பேனா அங்கேயே தந்துடுவாங்க. அதனால் எதுவுமே நீங்கள் கொண்டு போக வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறமா பொசஷன் ஆர் யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, எதுவுமே கொண்டு போகக்கூடாது. மைக்ரோஃபோன் ஆர் எனி அதர் அசோசியேட்டட் அக்சசரிஸ், கேல்குலேட்டர் கொண்டு போகக்கூடாது. லாக் டேபிள்ஸ், டிஜிட்டல் டைரி புக்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, உள்ளுக்குள்ளே எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படி கொண்டு போனால் அவங்களுடைய அந்த எக்ஸாம் கால்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், சேஃப் கஸ்டடி ஷல் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் சேஃப் கஸ்டடி. சப்போஸ் அங்கே உங்கள் மொபைல் ஃபோன் ஏதாவது பர்ஸ் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் என்ன செய்ய முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, எதுவும் கேட்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், வீட்டிலேயே எல்லா பொருளையும் வச்சுட்டே போங்க. தே ஷுட் நாட் வேர் பெல்ட், எனி ஆர்னமெண்ட்ஸ், ஷூஸ், ஹை ஹீல்ஸ் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெல்ட் எதுவும் போட வேண்டாம். தே ஷுட் கம் ஒன்லி இன் சப்பலில் தான் போகணும். ஷூ எதுவும் போட்டு போகாதீங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு கேரி எனி மெட்டீரியல் எக்ஸப்ட் அட்மிட் கார்டு அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. அட்மிட் கார்டு, அதுக்கப்புறமா அந்த ஐடி கார்டு, இந்த ரெண்டும் மட்டும் தான் என்னச்சுன்னா உங்களுக்குள்ளே கொண்டு போகணும். அப்புறம் ரஃப் ஷீட்டு, பென், பென்சில் வில் பி ப்ரொவைடட் இன் த ப்ரொவைட் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் கேரிங் அவுட் ரஃப் ஒர்க் டூரிங் த டெஸ்ட். உள்ளே என்ன பண்ணிடுவாங்க, பேப்பர் கொடுத்துருவாங்க, இந்த எழுதி பார்க்குறதுக்கு பென் கொடுத்துருவாங்க. அதனால் எதுவுமே கொண்டு போக வேண்டாம். அட்மிட் கார்டும், அதுக்கப்புறமா ஐடி ப்ரூஃப்க்கு ஒரு கார்டு, அவ்வளோதான். இந்த தீஸ் சீட்ஸ் நீட் டு பி ரிட்டர்ன்டு. அப்போ அந்த எழுதி பார்க்கக்கூடிய அந்த ஷீட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாமினேஷன் ஷல் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள், டோட்டலி 150 கொஸ்டின்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 190 மார்க்ஸ். அதில் வந்துட்டு பார்ட் ஏல 110 கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குது. அதுக்கப்புறமா பார்ட் பியில் 40 கொஸ்டின்ஸ், இது எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ். இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. கேண்டிடேட்ஸ் டு மெயின்டைன் கம்ப்ளீட் சைலன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஹால், கண்டிப்பாக சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் அப்சர்வன்ஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் மென்ஷன் ஹியரின் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஷ்யூட் ஹியர் ஆஃப்டர் ஆர் இன் யூஸ் in unfair means or in possession of any incriminating material during the examination will render the candidate liable for disqualification. இதில் கொடுத்துக்கிற ஏதாவது நீங்கள் வந்து மீறி நடந்தாச்சுன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. The admit card will be retained by the examination center. அட்மிட் கார்டு அங்கேயே கொடுத்து வந்துடணும். அதனால் இன்னொரு கார்டு என்ன பண்ணி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிடுங்க. In case of issues relating to technical aspects, TRB reserves the right to reschedule examination. சப்போஸ் அந்த டெக்னிக்கல் இஷ்யூ எதாவது வந்துச்சுன்னா டிஆர்பிக்கு அந்த திரும்ப நடத்த ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா போர்டு ரிசர்வ்ஸ் ரைட் டு போஸ்ட்போன் கேன்சல் எக்ஸாமினேஷன் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் லைக் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அப்போ டிஆர்பிக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கோ கேன்சல் பண்ணுறதுக்கோ டிஆர்பி போர்டுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ டியூ டு எனி டெக்னிக்கல் ஃபெயிலியர் இஃப் த எக்ஸாம் குட் ரீஸ்டார்ட் ஃபார் 60 minutes, அதாவது 60 நிமிஷம் ஆயும் அந்த எக்ஸாம் நடக்கலை அப்படின்னாச்சுன்னா அந்த டெஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிவிட்டு ரீஷெடியூல் என்ன பண்ணிடுவாங்க. த ரிவைஸ் எக்ஸாம் டேட்ஸ் அண்ட் எக்ஸாம் வென்யூ வில் பி இன்டிமேட் டு த கேண்டிடேட்ஸ் வியா இமெயில். அப்படி ரீஷெடியூல் ஆச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க, மெயிலோ இல்லைனா மொபைல் நம்பருக்கோ திரும்ப அவங்க அனுப்பி வைப்பாங்க. அதாவது நாளைக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது திரும்ப ப்ராசஸ் நடக்கும். கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு கான்டாக்ட் இன்விஜிலேட்டர் வித் ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் எனி டெக்னிக்கல் ரிலேட்டட் டிஸ்பிளேஸ் இஷ்யூஸ் எனி. அதாவது ஏதாவது அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டாலோ என்ன செய்யணும், இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வித் ரிகார்ட் டு கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெசிஷன் ஆஃப் த போர்ட் ஷெல் பி ஃபைனல் அண்ட் பைண்டிங். அதாவது இந்த இது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அந்த டெசிஷன் அந்த டிஆர்பி போர்டு சொல்கிறது தான் ஃபைனல் டெசிஷன். அதுக்கப்புறமா இம்பர்சனேஷன் அண்ட் அதர் மால் ப்ராக்டிசஸ் வில் பி லைபிள் ஃபார் கிரிமினல் ப்ராசிக்யூஷன். ஏதாவது மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கேஸ் போடுற கூட உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபியூச்சர் எக்ஸாமினேஷனில் ஃபுல்லாக தடை பண்ணிடுவாங்க. இன் வியூ ஆஃப் COVID-19 பேண்டமிக் ரெஸ்ட்ரிக்ஷன் த கேண்டிடேட்ஸ் ஷால் அண்டர்கோ தெர்மல் ஸ்க்ரீனிங். இப்போ உள்ளே போன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாஸ்க் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிடுங்க. மாஸ்க் கொண்டு போங்க. வியர் ஃபேஸ் மாஸ்க் அட் ஆல் டைம். உள்ளே போகிறது வெளியில் வர்ற வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாஸ்க் என்ன செய்யுங்க போட்டுவிடுங்க.
the candidate should maintain social distancing and should avoid crowding in the exam venue. அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரௌடு ரொம்ப இடத்துல க்ரௌடாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஐ அக்ரி டு த above mentioned 1 to 26 terms and conditions prescribed in the admit card. இப்போ இதை என்ன பண்ணணும், அதில் வந்து டிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இது எல்லாமே முக்கியமான அந்த செக்லிஸ்ட், என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, இது எல்லாமே இந்த 26 terms இருக்குது. இதை நீங்களும் ஒர்க் என்ன பண்ணிவிடுங்க, நல்லா படித்து பார்த்துடுங்க. ஓகே, நிறைய பேர் டவுட் நிறையா கேட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த 26 termஸையும் நம்ம படித்து கொடுத்துருக்குறோம். ஓகே, அப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் என்ன பண்ணுங்கள், நல்லபடியாக எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டோடு எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு இந்த வரக்கூடிய எக்ஸாமில் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். இத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். டெஃபினட்டாக வெற்றி பெற்ற பிறகு என்ன பண்ணுங்கள், என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.